ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேகர் பின்வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். இந்த வேளையிலும் வேத பாட நிகழ்ச்சியிலே கடந்து செல்வோம். ஊழியரையும் ஊழியர் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர் கூட எடுத்து வரப்போகிற வார்த்தைகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ்லோடையா. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். ஆமீன். இன்றைக்கு உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வாதத்துடன் உங்களை ஒப்படைக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் சார்பிலும் மறுவலிப்பிலே கேட்கப் போகின்ற யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக்கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமீன். நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஜெபம் பண்ணுவோம். இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அருமை பிதாவாகிய தேவனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் உங்களுடைய சமூகத்திலே வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படியாகவும் அடியேனுக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிலநிலத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களை பலன் தரும்படியாக செபிக்கிறேன் ஐயா. அடியேனை மறைத்து ஆண்டவரே நீங்கள் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கமனத்திலே இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த நாளில் நாங்கள் ரட்சிப்புக்கு ஆன வேத வார்த்தை என்ற தலைப்பிலே இந்த நாட்களே, இன்றைய நாளிலே 3வது நாளாக அந்த நாட்களை பேசிக்கொண்டு வருகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை என்று சொல்லுகிற தலைப்பிலே நாங்கள் நேற்றைய நாட்களை நாங்கள் பார்த்து சில காரியங்களை இந்த நாட்களை பார்த்து விட்டு விட்டோம். 4வது நாள் 4வது பகுதி, அதாவது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இங்கே நேற்றைய நாட்களை நாங்கள் பார்த்த பகுதி யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இந்த நாட்களை நான் வாசித்தேன். சில காரியங்களை குறித்து இந்த நாட்களே அந்த பகுதிக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த வார்த்தை எடுத்து நாங்கள் வாசிப்போம். அருமையான நண்பர்களே, இங்கே அதாவது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே யோவானுக்கு புத்தகத்தில் நாங்கள் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே அதாவது எப்படியாக இந்த நாட்களை ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களில் அந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரியே, இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களில் இடைப்படும்படியாக இன்றைய நாளிலும் நாங்கள் எப்படியாக இந்த வார்த்தையை பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே இன்றைய நாட்களிலும் அதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இன்றைய நாட்களிலும் நம்ம இந்த நாட்களிலே பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கிறதற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே இந்த அதாவது இந்த பாவத்திலே மறுபடியும் நாங்கள் இதென்னாத படிக்கும் இணையாத படிக்கும் இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நமக்கு இந்த பூமியில இந்த நாட்களை வந்தார்னு சொல்லி இங்கே பார்க்கிறோம். அதைத்தான் இந்த நாட்களை நாங்கள் கடந்த முதல் தொடக்கத்திலே வாசித்தோம். ரோமருக்கு 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், ஏனென்றால் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ இந்த நாட்களே அவன் அதாவது அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே அது தேவனுடைய பலனாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை பாருங்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு எப்படியாகன்னு சொல்லி சொன்னால், நமக்கு அந்த பலத்தை கொடுத்து இந்த நாட்களிலே நடத்துகிற காரியமாக நடத்துகிற வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது எப்படி என்றால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது அங்கே புருஷனுடைய சித்தத்தினாலாவது அங்கே பரவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், ஆண்டவருடைய நாமத்தை தரித்தவர்கள், ஆண்டவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற அந்த ஜனங்களை குறித்து வேதம் இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் அங்கே தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம்.
அப்ப இன்றைக்கு தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுமா இருந்தால் அது எப்படி ஆகும் என்பதைத்தான் முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லலாம் அந்த நாட்கள் ஏதோ அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அதைத்தான் இன்றைய நாட்களே நான் சொன்னேன். இந்த நாட்களே இந்த ரட்சிப்பு என்ற காரியத்திலே இந்த நாட்களை சொன்னேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அங்கே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த கடந்த 2 நாட்களை சொன்ன காரியத்திலே 3 நாட்களிலே நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அங்கே சொந்த ரட்சகராக ஏற்று இந்த நாட்களே இந்த ரட்சிப்புக்குள்ளே இந்த நாட்களே வருகிற வேளையிலே நாங்கள் யாருக்கு சொந்தம் என்றால் ஆண்டவருக்கு சொந்தம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடக்கிற காரியங்கள், அதாவது வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் அந்த நாட்கள்ல அங்கே ஒரு அடிமையினுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களே அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். யாத்ராம புத்தகத்தில் பாருங்கள், எண்ணாக புத்தகத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த அடிமையினுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அவர்கள் குறிப்பிட்ட காலம் இந்த நாட்களில் ஒரு எஜமான கீழே இருந்தன்னு சொல்லி சொன்னால் அவன் இந்த இடத்திலே அவன் அங்கே அந்த எஜமானை விட்டு இந்த நாட்களை போகாதபடி இந்த நாட்களை தொடர்ந்து இருப்பானா இருந்தால் அங்கே வேதத்தில் சொல்லப்படுது அவனை கதவு நிலையோடு வைத்து அவனுடைய காதில் இந்த நாட்களை என்ன செய்வார்கள், ஒரு ஆணி அடித்து ஒரு ஓட்டையை போடுவார். ஏன்னா இவன் எனக்கு சொந்தம் என்பதுதான் அதனுடைய காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆண்டவரை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற வேளையிலே நாங்கள் ஆண்டவருக்கு சொந்தமா இருக்கிறோம் என்பதைத்தான் நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் நம்மை பிசாசு தொட முடியாது. அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் இங்கே ரோமர் 1:16 பார்க்கிற வேளையிலே அங்கே பவுலடிகள் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே எப்படி என்று சொன்னால் அங்கே அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுறது. ஏனென்றால் கிரேக்கராய் இருந்தாலும் சரி யூதராய் இருந்தாலும் சரி, அதை இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது யூதர் என்று சொன்னால் ஆண்டோடைய பிள்ளைகள், கிரேக்கர் என்று சொல்லி சொன்னால் இங்கே புறஜாதிகளை குறிக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அந்த புறஜாதிகளுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே அங்கே அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் சொல்லுவதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன். அது புறஜாதிகளா இருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் இந்த தேசத்திலே இருக்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். இன்றைக்கு இந்த தேசத்திலே நான் அநேக பாசக்காரர்களை சந்திக்கிறேன். அதாவது பாருங்க, இன்றைக்கு ஜெர்மன்காரன் மட்டுமல்ல, இன்றைக்கு வேற நாட்டுக்காரரையும் இன்றைக்கு நான் சந்திக்கிறேன். அவர்களுக்கு என்ன சொல்லுகிறோம், சத்தியத்தை சொல்லுகிறோம். கடந்த 2 நாளைக்கு முன்பாக பாருங்கள், என்னுடைய என்ட்ரன்ஸ், அதாவது எங்களுடைய ஒளி கேட், அதாவது படியால் இறங்குற வழியில அதுல கிட்டத்தட்ட ஒரு 4-5 படி இருக்கிறது. அந்த 5 படிக்கு இறங்கினோன்னா மெயின் ரோட், அது மெயின் ரோட்ல வந்து என்னுடைய வீட்டுக்கு நேராக ஒரு என்ன இருக்கிறது, ஒரு பஸ் ஹோல்ட் ஒன்று இருக்குது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப நேற்றைய நாட்கள்ல 2-3 நாளைக்கு முன்பாக அந்த நாட்களை பார்த்தேன். என்னுடைய அந்த முன்னுக்கு இருந்த பெரிய ஒரு கேட்டை நான் இந்த நாட்கள் அந்த கேட் பழுதா போய் விட்டு கேட்டை அப்படியே கட் பண்ணி விட்டு மாபிள்ஸ் எல்லாம் பதித்திருக்கிறது. ஆனால் அந்த புது கேட் பிக்ஸ் பண்ணவில்லை. அப்படியே ஃப்ரீயாக இந்த நாட்கள் இருந்தது. எவரும் அப்படி ஏறி வரலாம் உள்ளுக்கு. அந்த நிலைமையில அந்த நாட்கள் இருக்கிற வழியில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வயசானவர் அந்த இடத்துல வந்து படியில இருந்தார். அப்ப எனக்கு அந்த போஸ்ட் வந்து எனக்கு பெல் அடிச்சாங்க. நான் போயிட்டு அந்த போஸ்டோட பேக்கெட்டை அந்த நாட்களை வேண்டும்படியா பார்த்தேன். என்ன இவர் வந்து இந்த படியில் இருக்கிறார் என்று சொல்லி போட்டு நான் அந்த இடத்துல அவரோடு போஸ்டை வைத்துட்டு போய் கதைத்த இடத்திலே அவர் ஒரு அமெரிக்கன். அந்த நாட்கள் அவருடைய மனைவியார் அதுக்கு முன்னால் இருக்கிற அந்த பஸ் ரோட்ல இருக்கிறார். இவர் வந்துன்னா வெயில் வைக்காமன்னு சொல்லி போட்டு இந்த படியில வந்து ஷடோ இணலுக்குள்ள இருக்கிறார். மனைவியார் அப்ப நான் கேட்டு என்ன உங்களோட வைஃப் என்று சொல்லி அவர் தன் வைஃப்னு சொன்னார். வைஃபே அந்த வெயிலுக்கு இருக்கிறான்னு அவருக்கு வெயில் என்ன நல்ல விருப்பமாவும் அதெல்லாம் வெயிலுக்கு இருக்கிறான்னு சொல்லி சொல்லுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அமெரிக்காவில இருந்து 3 கிழமை வெக்கேஷன்ல இந்த நாட்கள் வந்திருந்தார். அவருக்கு இந்த நாட்கள்ல நான் அப்படியே நைஸா கதைத்து போட்டு ஒரு 5 நிமிஷம் நேரம் கிடைத்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னேன். இந்த நாட்கள் சொன்ன இடத்துல அவர் அமெரிக்கனா இருக்கிறார். நான் கேட்டேன், நீ என்ன கிறிஸ்தவரான்னு கேட்டேன். நான் கேட்ட இடத்துல அவர் சொன்னா இல்லை, நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொன்னேன். நான் சொன்னேன் அப்படி இல்லை, இந்த நாட்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் இந்த நாட்கள் என்று சொல்லுகிற வழியிலே அவர் இந்த நாட்களை என்ன சொல்லுகிறான்னு சொன்னால் அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டு இந்த நாட்களை இருக்கிறார் எல்லாவற்றையும் சொல்லி நான் கடைசியா சொன்னேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், மறுபடியுமா இந்த பூமிக்கு வரப்போகிறார். அதனால நீங்கள் எல்லாம் ஆயத்தப்பட வேண்டும். இந்த நாட்களை பாருங்க, உங்களோட தேசத்திலே இருந்து எவ்வளவு தேசங்களுக்கு சுவிசேஷங்கள் இந்த நாட்களை அங்கே கொண்டு செல்லப்படுகிறது. இன்றைக்கு நேற்றில் ஆதியிலிருந்தே கொண்டு செல்லப்படுகிறது என்று சொல்லி இந்த நாட்களை நான் சொன்னேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்படின்னா அவர் பார்க்கிறவளே என்னையும் என்னுடைய கதையும் என்னுடைய காரியங்களையும் இந்த நாட்களை அவர் அப்படியே பார்த்து கொண்டு இந்த நாட்களை இருந்தார். வந்து பார்த்து கொண்டு இருந்து விட்டு அவருக்கு தெளிவாக சத்தியத்தை சொல்லிவிட்டு நான் சொன்னேன், இந்த நாட்களே டைம், அதாவது நேரம் பிந்தாது. இந்த நாட்களே நாளே நாள் வருகிறது, ரொம்ப கஷ்டம். அதனால இன்றைக்கே உங்களுடைய வேதம் இருந்துன்னு வேதத்துல போய் ஆண்டவரை குறித்த நாட்களை வாசித்து பாருங்கள். இன்னும் அதிகாரம் அதிகாரங்களை சொல்லி இந்த நாட்களை அவர்கிட்ட அனுப்பின இந்த நாட்களை நீங்க போய் பாருங்கன்னு சொன்னா அவர் சொன்னார், தேங்க்யூ சார்,
அப்ரிஷியேட் சொல்லி போட்டு இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே இறங்கி இந்த நாட்களே படிய பஸ் வந்தோன்னா ஓட்டி போயிட்டாரு கத்துடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், அவர் ஒரு புறஜாதி ஆள் இந்த நாட்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஏனென்றா நான் இருக்கிற தேசம் ஜெர்மனி தேசம். ஜெர்மனி தேசத்திலே ஜெர்மன் லாங்குவேஜை பேசிக் கொள்வாங்க. ஆனா அவருக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் துண்டாயே தெரியாது. அவர் ஆங்கிலத்துல தான் பேசிக்கொண்டு இந்த நாட்கள் இருந்தார். அது அருமையான கத்துடைய பிள்ளைகள். அது மட்டுமல்ல, என்னுடைய வீட்டுக்கு முன்னால இந்த நாட்களை பாருங்க, இந்த வீடு கட்டுவதற்காக இந்த நாட்களை வந்திருந்தாங்க. எங்கேன்னு சொன்னால் யுத்தத்தில் நிமித்தம் உக்ரைன் தேசத்திலிருந்து வந்திருந்தாங்க. அவங்க நல்லா இங்கிலீஷ் கேட்பாங்க அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப அவங்க கட்டுகிற வேளையிலே அவங்களுக்கு இந்த நாட்களே போய் அங்கே பேசிக்கொண்டிருந்த வேளையிலே அங்க உக்ரைன் தேசத்துல இருந்து இந்த நாட்களே வந்த அதாவது அந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிற அந்த அந்த சகோதரர் நாட்களை அவர் என்னோடு பேசினார். இந்த நாட்களை பேசி கதைச்சு கொண்டிருந்த வேளையிலே அவர் இந்த நாட்கள்ல நீ என்ன கிறிஸ்தவனான்னு கேட்டேன். நான் சொன்னேன், நான் கிறிஸ்தவன் சொல்லி சொன்னார். அப்போ தாங்களும் அந்த அதாவது பெந்திகோஸ்ட் கிறிஸ்தவன் சொல்லி அப்படி இந்த அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் வருகிற வேளையில அவர்களுடைய உடைகளை பார்க்கிற வேளையில அருமையான கத்துடைய பிள்ளைகளே அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு ஆதாரமாக அந்த நாட்கள் இருக்கு. ஏன்னால் மற்றவர்களை போல் இந்த நாட்களை அரைகுறையா உட போடுவதில்லை. பழைய முறையின்படி இந்த நாட்களை முழு பாவாடை கட்டி இந்த நாட்களை அருமையான கத்துடைய பிள்ளைகளே அப்படியா அந்த சரீரத்தை இந்த நாட்களை பாருங்கள், அப்படியா அந்த அரைகுறையான உடை இல்லாதபடி இந்த நாட்களை சாதாரணமாக இந்த நாட்களை ஒரு அமைதியாக இந்த நாட்களை பேசிவிட்டு போனார்கள். ரொம்ப சந்தோஷம் பாருங்கள். அதுக்கு பின்பாக அவர் என்னோடு கனெக்ஷன் வச்சு இந்த நாட்கள் என்ன செய்தார், என்னோடு இந்த நாட்களில் சில காரியங்களை கதைச்சு கொள்வார், சில ஹெல்ப்புகளுக்கு பரப்ப நான் அப்படி செய்து கொண்டே இந்த நாட்களில் இந்த அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் அவரோடு வந்த மற்றவர்களுக்கு நானும் அந்த இடத்துல போய் ஆண்டவரை குறித்து சொல்லுவதற்கு ஏதுவாக அந்த நாட்கள் இருந்தது. அந்த வந்த புதியவர்களுக்கு அவர்களுக்கு அதாவது ரஷ்யன் உக்ரைன் பாஷை தான் தெரியும் இந்த நாட்களே. ஆனால் அவர்களுக்கு வேற இங்கிலீஷ் சரியா ஒன்று சொல்லித்தான் தெரியும் மற்றவர்களுக்கு. அப்படி இருக்கிற வழியில அதில் இருக்கிற அந்த ஒருவர் இந்த நாட்களே என்னோட கதைக்கிறவளே அவர்கிட்ட சொல்லுறவளே அவர் அப்படியா சொல்லி கேட்டு போட்டு அவர் அதுக்கேற்ற மாதிரியே இந்த நாட்கள் செய்து கொள்வார் என கத்திருப்பார். அப்ப பாருங்கள், அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனும் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது ஏது தேவபலனா இருக்கிறது. அப்படியானால் இந்த நாட்களில் இந்த கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் சொல்லுகிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களிலே விசுவாசிக்க வேண்டும் என்பதை தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கும். அப்போ ஃபெய்த், அதாவது ஒருவனுக்குள்ள அந்த ஃபெய்த் கிரியேட் பண்ணிக்கலதான் அவனுடைய இருதயத்திலே அந்த நாட்கள் அந்த விசுவாசம் உண்டாகிற வேளையிலே தான் அந்த நாட்களை என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால் அவனுக்குள்ளே அந்த விடுதலை வருகிறது, சல்வேஷன், அந்த விடுதலை இந்த நாட்களை வருகிறது என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்க. அதைத்தான் இங்கே கொடுத்து யோவான் 1:12 பார்க்கிற வேளையிலே வேதம் தெளிவாக அந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஆண்டவருடைய நாமத்தின் மேலே அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆனால்தான் அவரை ஏற்றுக்கொள்ளுவார்கள். இரண்டாவது பகுதி, அவரை ஏற்றுக்கொள்ளுவார்கள். அப்படியாக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் யாராம் சொல்லி பார்க்கிற வழியிலே அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிகாரம் என்று சொல்லி சொன்னா ஒரு ரைட், அதாவது ஒரு சீல், முத்திரை. அருமையான கத்தோடு அவர் முத்திரையை இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார்கள். இது இவர்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களை முத்திரை கொடுத்து, ஏனென்றால் அவருடைய நாமத்திலே, அதாவது நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை, the name of our Lord Jesus Christ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அவருடைய நாமத்தை தான் நாங்கள் இந்த நாட்களில் விசுவாசிக்கிறோம். அந்த நாமத்தின் மேல தான் அந்த விசுவாசத்தை வைக்கிறோம். அப்படியே அந்த அவருடைய நாமத்தின் மேல் அந்த விசுவாசத்தை வைக்கிற வேளையிலே தான் அங்கே நாங்கள் அவருடைய புத்திரராகும்படியாக அதிகாரத்தை we receive complete power, அதாவது எல்லா விதமான அதிகாரத்தையும், அதாவது எல்லாவற்றையும் நாங்கள் இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் இரத்தத்தினால், அவர்களை குறித்து வேதம் இந்த 13வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இரத்தத்தினாலாவது அல்லது மாம்சத்தினாவது புருஷனுடைய சித்தத்தினால பிறமாமல் தேவனாலே பிறந்தவர்கள் தான் அந்த காரியம். என்ன காரியம்? அப்ப தேவனாலே பிறந்தவன் என்ன செய்வான்னு சொன்னால் தேவனை மறுதலிக்க மாட்டான். இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலகத்துல பாருங்கள், இத்தனை கோடிக்கணக்கில் ஜனம் இருக்கிறார்கள், எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பவுலடிகள் சொல்லுகிறார், இந்த நாட்கள் இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்றது மட்டுமல்ல, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு விருப்பமா இருக்கு. ஆண்டவருக்கு கூட அந்த காரியங்கள் இந்த நாட்கள் எல்லா ஜனங்களும் அங்கே தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் பாருங்கள், இன்றைக்கு இந்த வசனத்தோடு இன்றைக்கு ஒப்பிட்டு பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு பூமியிலே அரைவாசி ஜனங்கள் தான் இன்றைக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிறார்களே ஒழிய, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அரவாசி ஜனம் இல்லை, அரவாசி என்னும் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா பாருங்கள், அவர்கள் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சில ஜனங்கள் தான் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அங்கே தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரத்தை பெற்று அதிகாரத்தோடு இந்த நாட்களை இருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்க நினைக்கலாம், இன்றைக்கு அதாவது ஈரான்ல யுத்தம் வந்தது, ஏதோ அடிக்கிறாங்க கொள்றாங்கன்னு சொல்லி இந்த நாட்களை நினைக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் தேவனுடைய காரியம் தான். எவ்வளவு நாளைக்கு தான் இந்த நாட்களை நீங்க சந்தோஷமா இருப்பீங்கள்? எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க அடிமைத்தனத்தோடு இருப்பீங்க? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே இருந்த வேளையில அவருடைய கூக்குரல் சத்தம் ஆண்டோட சமூகத்திலே கேட்டுத்தான் ஆண்டவர் இறங்கி வந்தார். அதே மாதிரி அந்த ஈரான் தேசத்திலே அங்கே அந்த இருந்த ஜனங்கள் அங்கே அந்த 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 ராஜாவுடைய காரியத்துக்கு அடிமைப்பட்டு அவர்கள் ரகசிய கிறிஸ்தவர்களாக ரகசியமாக இருந்த நாட்கள் என்ன செய்தார்கள்? ஜோமணி கொண்டு வந்தார்கள் வீடுகளில் ரகசியமாக, கூட்டம் கூடாதபடி. அப்ப பாருங்க, ஆலயங்கள் இல்லை, அப்படியான நிலவப்பாடுகள். அது பாருங்கள், அந்த நிலவப்பாடு வந்த பிறகு, இன்றைக்கு அந்த யுத்தம் வந்ததற்கு பிறகு அவர்கள் அங்கே பகிரங்கமாக அந்த நாட்களில் வெளிக்கிட்டு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக தேவன் அவர்களுக்கு அந்த கிருவியை கொடுத்திருக்கிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் சிதறடிப்பாரையா. இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடி இன்றைக்கு ஒரு சந்ததியோ 2 சந்ததியோ இருக்குமா இருந்தால் 3வது சந்ததி கட்டாயம் சிதறடிக்கப்படும். இன்றைக்கு ஸ்ரீலங்காவிலே நடந்தது பாருங்க, எடுத்து பாருங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்பு பாருங்க, அந்த நாட்களே நம்முடைய ஆக்கள் தான், நம்முடைய பெரியவர்கள் பாருங்க, எங்க பார்த்தாலும் மரத்துக்கு கீழே கோயில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மரத்துக்கு கீழே ஒரு கல் வைப்பேன், மரத்துக்கு கீழே ஒரு உண்டியல் வைக்கிற நேற்றை சொன்ன பிரகாரம் அதே வேளையில அந்த நாட்களை பாருங்கள், கொட்டில கட்டி இன்னொரு கோயிலை வச்சு கிடிக்கிடிங்கன்னு சத்தமும் கேட்கும். அருமையான கர்த்தர்கள் இப்படியான காரியத்தை செய்து கொண்டிருப்பாங்க. இது நம்முடைய காலகட்டத்தில் பாருங்க, நான் சிறுபிள்ளையா இருக்கிற காலத்தில். ஆனா பாருங்கள், இன்றைக்கு அப்படி இருந்த சூழ்நிலை எல்லாம் மாற்றப்பட்டு இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கொட்டில் போட்டு ஆராதிக்கிறாங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறாங்க. சேர்ச்சுகளை இந்த நாட்களை உருவாக்கிறாங்க. அதன்று பாருங்கள், அந்த காலம் மாறிவிட்டது. ஏனென்றால் இலங்கையில இருந்த ஜனங்கள் அங்கே சிதறடிக்கப்பட்டார்கள் ஐயா. உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு ஒரு ஸ்ரீலங்கன் இல்லாத நாடு சொல்லி பாருங்க, எந்த நாடு போன, எந்த நாட்டுல போனாலும் அவங்க இருக்கிறான். சைப்ரஸ்ல வந்திருக்கிறாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இந்த நாட்களே. அது மட்டுமல்ல, இத்தாலி, சுவிஸ், கனடா, USA இப்படியான இடங்களுக்கு எந்த இடங்களுக்கு சிதறடிக்கப்பட்டு போறாங்களோ அந்த இடங்கள் எல்லா இடத்துக்கும் இந்த நாட்கள போயிருக்கிறாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால், அங்கே போய் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி சிதறடிக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு சில ஜனங்கள் தான் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய புத்திரராக அந்த நாட்களை அதிகாரத்தை பெற்று இந்த நாட்களை நடக்கிறதை இங்கே காணக்கூடியதா இருக்கு. ஆனா ஒரு சிலர் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள்? பழைய பாரம்பரியம். அருமையான கர்த்தருடைய ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உடைய பாரம்பரியம் எல்லாவற்றையும் விட்டுட்டு வான்னு சொல்லி. ஆனால் ஆபிரகாம் அந்த நாட்களை சொல்லு கேட்டு அந்த காரியத்தை செய்தார், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. இன்னைக்கு இவங்க என்ன செய்யறாங்களா? அப்படி அல்ல, பழைய பாரம்பரியம் செய்து அங்கே எங்களுடைய தேசமா இருந்தாலும் சரி, வேறு வேறு தேசங்களை இருந்தாலும் சரி, தேர்களை கட்டி ரோட்டு வழியை இழுத்து காரியங்களை செய்த நாட்களை அப்படியான காரியங்கள் அந்த கலாச்சாரங்களை கொண்டு வந்து இந்த நாட்களை குறைக்கிறார்கள். அதை குறித்தான் இந்த நாட்களே இங்கே செய்திகளை கூட சொல்லப்பட்டது. இந்த தேசத்தினுடைய கலாச்சாரம் இங்கே இந்த நாட்களில் இப்பொழுது மாற்றப்பட்டதுன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? அவர்கள் இரத்தத்தினாலாவது மனுஷ சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் சொல்லப்படுது. அப்ப பாருங்கள், இன்றைக்கு அப்படி என்று சொல்லி இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிற வழியிலே ஒரு மனுஷனுக்கு, அதாவது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு கற்பந்தடிச்சு ஒரு புள்ள பிறக்கிறதா இருந்தால் அந்த புள்ள தேவனுடைய சித்தம் இல்லாமல் பிறக்காதையா. அப்ப தேவனுடைய சித்தம் இல்லாம ஒரு மனுஷன் தான் நினைச்சபடி ஒரு புள்ளைய பிறவணும்னு சொல்லி சொன்னா, இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு அப்படின்னா உலகத்துல மலடர்கள் இல்லை. இன்றைக்கு திருமணமாகி 10 வருஷம் 20 வருஷம் 15 வருஷம் புள்ளை இல்லாம இருக்கிறாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன் அந்த காரியம் சொல்லி சொன்னால், இந்த நாட்களை நினைக்க வேணும், அது தேவனுடைய அந்த நேரங்கள் காலங்கள் வரணும். பாருங்கள், தண்ணீரை ரசமாக்குற வேளையில ஆண்டவர் சொன்னார், இந்த நாட்கள் இசிறியே என் வேலை இன்னும் வரவில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த தேவனுடைய அந்த வேலைகள் வருகிற வேளையிலே தான் இந்த நாட்களை என்ன நடக்கும் சொல்லி பார்க்கிற வேளையிலேயே அவர்கள் இங்கே தேவனை அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதர சகோதரி. அப்ப அதைத்தான் இந்த யோவான் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த 12வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே இந்த நாட்களிலே முதலாவது அதிகாரத்திலே 13வது வசனம் சொல்லப்படுகிறது, அவள் இரத்தத்தினாலாவது மாமிசத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி நாட்களில் சொல்லப்படுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே தேவனை ஏற்றுக்கொண்டவர்களை குறித்து இந்த நாட்களில் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. அவர்கள் ஆண்டவரை இந்த நாட்களிலே லேசில மறுதளிக்க மாட்டார்கள். உண்மையாக, அதாவது உண்மையாக உண்மையுள்ள விசுவாசிகள். இன்னைக்கு ஒரு சிலர் இந்த நாட்கள் என்ன செய்யறாங்க? தங்களுடைய தேவைகளுக்காக இந்த நாட்களை வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த நாட்களை எல்லாவற்றையும் இந்த நாட்களை அங்கே அவர்கள் விட்டு விட்டு போகிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனாலும் பாருங்கள், இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இதே விதமாகத்தான் மரியாளுடைய கற்பத்தில் இந்த நாட்களை உற்பத்தியாகி இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இந்த நாட்களிலே பரிசுத்தாவினாலே உண்டாக்கப்பட்டு அங்கே அவர் இந்த நாட்களை பிறந்தார்.
பிறந்த இந்த நாட்களை பாருங்கள், இந்த பூமியிலே தேவனுடைய சித்தத்தை செய்தார். அதனாலதான் நீங்க வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தை இந்த நாட்களை செய்யும்படியா. அதைத்தான் அவர் அங்கே பரமண்டல ஜெபங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்படுவதாக. அதைத்தான் நீங்க சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள். அவர் அந்த தன்னுடைய பிதாவுடைய சித்தத்தை செய்து போட்டு அப்படியே 12 அப்போஸ்தலரை நியமித்து அவர்களுடைய கரத்தில் இந்த நாட்களை ஒப்பு கொடுத்துட்டு இந்த நாட்களை போகிறார். இந்த நாட்களே தொடர்ந்து இந்த காரியத்தை செயல்படுங்கள் சொல்லி இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இன்றைக்கு விட்டு போன அந்த காரியத்தை தான் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து இந்த நாட்களை இந்த சுவிசேஷத்தை இந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரத்திலே அங்கே பார்ப்போமா இருந்தால் 23வது வசனம் இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாகும் நித்திய ஜீவன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப ஒரு மனிதனுடைய பிறப்பு எப்படியாக பிறக்கிறான்னு சொல்லி சொன்னால், அவன் பாவத்திலாம் பிறக்கிறான் என்பதைத்தான் வேதம் இந்த நாட்களை தெளிவாக சொல்லுகிறது. ஆனா அது அங்கே கொண்டு போகுதுன்னு சொல்லி சொன்னால் அவனை மரணத்துக்குள்ளே கொண்டு வருது. ஆனால் ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அவன் அந்த மரணத்தினுடைய பிடியிலே இருந்து விடுவிக்கப்பட்டு அவன் எங்கே வருகிறான்னு சொன்னால் நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து வருகிறான் என்பதைத்தான் ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே கற்றுத்தருவதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளை நாங்கள் ஒரு விஷயம் இந்த நாட்களை எடுப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களே 1 கொரிந்தியர் 1:18 பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:18 பார்ப்போமா இருந்தால் ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்றால், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, அது நமக்கோ ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இந்த நாட்கள்ல இருக்கிறதாம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு ஆண்டவருடைய சிலுவையின் உபதேசத்தை பற்றி சொல்லுகிற வேளையிலே அது இந்த நாட்களே எப்படியாக இருக்கிறதா, அங்கே கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. சொல்லுவாங்க இந்த நாட்கள், என்னையா பைத்தியக்காரன் மாதிரி சும்மா இயேசு 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 வந்து கத்தி கொண்டு இந்த நாட்களை இருக்கிறான்னு சொல்லி. ஆனால் ரட்சிக்க வேண்டுமென்று நினைக்கிற ஜனங்களுக்கு அது ஒரு தேவனுடைய பலனாக இந்த நாட்களை இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அந்த ரட்சிப்பின் நிகழ்கால நிலை நம்மை பரிசுத்த ஆவியினாலே நிறைத்து பாவத்தின் பழக்கத்திலே இருந்தும் அங்கே ஆதிக்கத்திலே இருந்து ரட்சிக்கிறது. அதில் இந்த நாட்களே அடங்கியவைகள் பின்வருமாறு இந்த நாட்களை தேவன் சொல்லுகிறார். தேவனை நம் பிதாவும் இயேசு நம் ஆண்டவரும் இரட்சகருமா இந்த நாட்களே ஆளுகைக்கு இந்த நாட்களே அது தொடர்பு கொள்ளுகிற வாத்தியமாக இந்த நாட்களே இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மத்தேயு புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 9வது வசனம் சொல்லுகிறது, இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்றால், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம், பரமண்டலங்கள்ல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி இந்த நாட்களே ஜெபம் பண்ணும்படியாக இந்த நாட்களே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் இந்த இடத்திலே பாருங்கள், தன்னுடைய சீசர்களுக்கு இந்த நாட்களே எப்படியாக ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை இந்த நாட்களே தெளிவாக இந்த நாட்களே கற்றுக் கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். யோவான் புத்தகத்தில் இந்த நாட்களே இப்படியாக சொல்லப்படுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களா விடேன், உங்களிடத்திலே வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அங்கே சொல்லப்படுகிற காரியம், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்கள் பிழைப்பீர்கள், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும், நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனோ என்னிடத்திலே அன்பாயிருக்கிறான், என்னிடத்திலே அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனிடத்திலே அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்துவேன் என்றார். யூதாஸ் கரியோத்து இல்லாத யூதன் என்பவன் பாருங்கள், யூதாஸ் கரியோத்து இல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, அங்கே ஆண்டவரே, நீர் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால்
அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதாவும் அன்பாயிருப்பார், நாங்கள் அங்கே அவனிடத்திலே வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இங்க ஒரு உதாரணத்துக்கு ஆண்டவர் இந்த நாட்கள் சொல்லுகிறார். இரண்டாவதாக சொல்லுகிறார், என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இந்த நாட்களில் இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கி இருக்கையிலே இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவராய் தேற்றவாளர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்திலே இன்றைக்கு ஆக்கள் அன்பா இல்லாதபடி அந்த வசனத்தை இன்றைக்கு ஆக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவன் உண்மையிலே தேவனுக்கு பிரியமானவன், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அங்கே யோவான் 1:12 பார்த்த பிரகாரம் இந்த நாட்களிலே நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கு. அவன் தேவனாலே பிறந்தவன் என்பதை அந்த வார்த்தை இந்த நாட்களிலே உறுதிப்படுத்துகிறதை இங்கே பார்க்கிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 6வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால், யாரு நீங்க உங்களை குறித்து சொல்லப்படுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்திலே இந்த நாட்களிலே அனுப்பினார். ஆகையால் இனி நீங்கள் அடிமை இல்லாமல் புத்திரராய் இருக்கிறபடினால் நீங்கள் புத்திரனை ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரராய் இந்த நாட்களில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், பிதாவாகிய தேவன் அங்கே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய ஆவியை இந்த நாட்களை நம்முடைய இருதயத்தில் அனுப்பி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:17 சொல்வது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே விடுதலை உண்டு. அப்படி ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், கர்த்தர் என்று சொன்னால் என்ன குறிக்கிறதுன்னு சொன்னால், அதன் மூல ஆதிக்கத்திலே இந்த நாட்கள் சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் காக்கிறவர், அதாவது நாட்களை உருவாக்குகிறவர், அதான் கர்த்தர் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக அந்த அவருடைய ஆவியானவர் அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், அவரே ஆவியா இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ விடுதலை அங்கே கிடைக்கிறதா. அப்படியானால் இங்கே சொல்லப்படுகிறது, இவர் தன்னுடைய குமாரனுடைய ஆவியை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த ஆவி யாருடைய ஆவி என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அது பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறதை இணைக்கிறதாகத்தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் வருகிறது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லிவிட்டு தான் அவர் சொல்லுகிறார், ஒரு தேற்றவாளர் இந்த நாட்களில் அனுப்புகிறேன் என்று அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தேற்றவாளர் யாருன்னு சொன்னால், அங்கே இருவரும் அங்கே சேர்ந்து 3வது ஆளாக அந்த நாட்களில் இப்பொழுது இந்த பூமியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் அவர்தான் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கண்ணாலே கண்டிருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களை கண்ணாலே காண முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் இந்த நாட்களை ஆவியா இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் ஒரு காரியம் இந்த நாட்களில் இருக்கிறது, அவர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், நம்மோடு பேச வேண்டிய காரியத்தை நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களிலேயே அவங்க வந்து ஆவியானவராய் இந்த நாட்களிலே நம்மோடு பேசிக்கொண்டே இந்த நாட்களில் இருப்பார். அது மட்டுமல்ல, யார் மூலமாயும் இந்த நாட்களிலே அங்கே அனுப்புவார். இந்த நாட்கள் யாரையும் அனுப்பி அந்த இடத்திலே பேசுகிறவர்களா இருக்கிறார். சில வேளைகளிலே தேவ தூதர்கள் மூலமா இந்த நாட்கள் இந்த வார்த்தைகளை பேசுகிறவரா இருக்கு. இன்றைக்கு அந்த காரியத்தை குறித்து இந்த நாட்களை கூட இந்த நாட்களை ஒரு சிலருக்கு இந்த நாட்கள் இந்த நம்பிக்கை இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்னை பாருங்க, மரியாளை வந்து சந்திக்கிற வழியிலே யார் வந்து சந்தித்தது? தேவதூதன் தான் அந்த இடத்துல வந்தார். தேவதூதன் வந்துதான் இந்த நாட்களை என்ன சொன்னா, மரியாளிடத்துல வந்து, மரியாளே நீ கிருபை பெற்றா என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் இந்த நாட்களே மரியாள் இந்த நாட்களே அங்கே ஒரு திகைப்பு அவளுக்குள்ளே இந்த நாட்களே வந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அப்ப அந்த மரியாளோடு தேவதூதன் பேசுவாரா இருந்தால் இன்றைக்கு நம்மோட ஏன் பேச முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவரோடு மரியாள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்த ஒரு பெண். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, பாருங்கள், இந்த நாட்களே அவள் இந்த நாட்களே பார்க்கிறவளே ஒரு அமைதியான பெண்ணும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பெண்ணுமாக இந்த நாட்களே இருந்த. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் நடக்கிற விதத்திலே தான் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறாரோ இல்லையோ என்பதை இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். எனக்கு ஒரு வேலை சில இடத்துல போயிட்டு 15 பேர் இந்த நாட்களை இன்டர்வியூக்கு போயிடும். இன்டர்வியூ போற வழியில இன்டர்வியூல எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாவற்றையும் கொடுக்கணும். அவர் சொல்லு, அங்க போறது, நான் என்ன டிகிரி எடுத்தனா, நான் அது செய்தனா, இந்த எனக்கு இந்த இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, காரியங்கள் இருக்குன்னு சொல்லி. ஆனா முதலாளி என்ன செய்வார், இந்த நாட்களிலே பார்த்து அந்த என்னதான் டிகிரி இருந்தாலும் அவருக்கு
சில முதலாளி அனுபவம் உள்ள முதலாளி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கதைக்கிற அந்த விதத்திலே தான் அவர்களுடைய நியமனத்தை பெற்று இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர்களை இந்த நாட்களிலே நீ வேலைக்கு வாப்பான்னு சொல்லி இந்த நாட்களை அவருக்கு ஒரு ஓகே பண்ணுகிறதை அங்கே பார்க்கிற மாதிரி கத்துடைய பிள்ளைகள். அதே விதமாகத்தான் இன்றைக்கு ஆண்டவரும் பாருங்கள், ஏன் அந்த கிராமத்திலே வேறொரு பெண் இல்லையா, இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். ஏன் மரியாளை மட்டும் இந்த நாட்களை தேவன் தெரிந்தெடுக்க வேண்டும்? முதலாவதாக. இரண்டாவதாக பாருங்க, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட மாத்தாள் மரியாள் லாசருடைய குடும்பத்துக்குலாம் ஆண்டவர் உலாவி தெரிஞ்ச ஒரு இடமில்லை அருமையான கத்துடைய பிள்ளைகள். வேதத்திலே அவர்களை குறித்து அந்த நாட்களில் ஒரு விசுவாசித்த விதமாக அந்த நாட்களில் எழுதப்பட்டிருக்கிறது. லாசரு சாகுறார், லாசரை உயிர்ப்பிக்கிறார் ஆண்டவர். பாருங்க, அற்புதங்கள் இந்த நாட்கள் நடந்திருக்குது. மற்றபடி வேற குடும்பங்களுக்குள்ளே அவர் இந்த நாட்களை அங்கே அதாவது போய் அந்த இடத்திலே பாருங்கள் உபதேசிப்பார், காரியங்கள் செய்வார். ஆனால் கூட தங்கி நின்ற குடும்பம் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே மரியாள் மாத்தாள். ஏனென்று சொன்னால் மரியாள் தேவனுடைய பாதத்திலே இருந்து என்ன செய்தால், அவரையே தியானித்துக் கொண்டு இந்த நாட்களில் இருந்தாள். அப்ப அவர் மேலே எவ்வளவோ ஒரு விசுவாசம் வைத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது மாத்தாள் பற்பல வேலைகளை குறித்து கவலையா இருந்தாள்னு சொல்லி. மாத்தாள் ஒரு கொமன் போக்கு. ஆனா பாருங்க, இங்கே மரியாள் என்ன செய்தாள் என்று சொல்லி சொன்னால், தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்று பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஏற்கனவே நாங்க வாசித்த பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களில் பாருங்கள், அவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிற வேளையிலே தான் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களில் இருக்கலாம். அதே வேளையில இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவனுக்கு பிரியமா இருக்கலாம். அதே வேளையில தேவன் நம்மோடு இந்த நாட்களை பேசுவார் என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அருமை பிள்ளைகளே, ரொம்ப கவனமான ஒரு காரியமாக இந்த இடத்துல இருக்குது. அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்கள் இந்த இடத்தில் சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த நாட்களே அங்கே ஒன்று யோவான் 1:12 சொல்லப்பட்ட பிரகாரம் அவர்கள் அங்கே மாற்றப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள். கலாத்தியர் 4:6 சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், மேலும் நீங்கள் புத்திரரை இருக்கிறபடினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயத்திலே அனுப்பினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வருகிற வேளையிலே நாங்கள் அவருடைய புத்திரராக அந்த நாட்களிலே இருக்கிறபடினால்தான் தேவன் அந்த ஆவியானவரை நமக்கு தருகிறது மட்டுமல்ல, அந்த ஆவியானவர் நம்மோடு இருந்து பேசும்படியாக தேவன் அவர் கிருபை செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் மரியாளுடைய கற்பத்திலே அங்கே தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மரியாளுடைய கற்பத்திலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏதுவாக அந்த நாட்களிலே தேவன் அந்த இடத்திலே கிருபை செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, அந்த தேவதூதனை அனுப்பி ஆண்டவர் கேட்டாரு, அஞ்சவா மரியா, அஞ்சவாப்பா, உன்னுடைய கற்பத்துல எப்படி நான் இயேசு கிறிஸ்து வந்து பிறக்க போறார், என்ன மாதிரி எனக்கு முடியுமா முடியாதா, அல்லாட்டி நான் வேறு ஆட்டு இப்ப கேட்கட்டான்னு கேட்டாரா? இல்ல, அப்படி இல்லை. ஏனென்றால் தேவன் தெரிந்து கொண்டுட்டாரு, ஏற்கனவே தெரிந்து கொண்டு உலக தோற்றத்துக்கு முன்பே தெரிந்து கொண்டு விட்டார். அப்ப தெரிந்து கொண்டது நிமித்தம் அந்த பெண்ணை, அதாவது மரியாள் என்று சொல்லப்படுகிற அந்த பெண்ணை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தாயாரை பக்குவமாக அவர்கள் இந்த நாட்களை பிறந்து வளர்ந்து வரும்படியாக தேவன் அவர்களுக்கு கிருபை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த ஆவியானவர் அவர்களோட இந்த நாட்களை அங்கே உலாவி கொண்டிருக்கிறதை, அவளை பாதுகாத்து கொண்டிருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த ஏற்ற வேளை வருகிற வேளையிலே அங்கே ஆண்டவருடைய காரியம் இந்த நாட்களிலே அங்கே நிறைவேறுகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரி, பாருங்கள், இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இரண்டாவதாக நாம் பாவத்துக்கு மரித்தவர்களாய் அங்கே நம்மை இந்த நாட்களை எண்ணும்படிக்கு அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், பரிசுத்தாவின் நடத்தலுக்கு இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தைக்கும் நம்மை இந்த நாட்களிலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இங்க சொல்லப்படுகிறது, நாங்கள் பாவத்துக்கு இந்த நாட்களிலே மரித்தவர்களாய் நாங்கள் எண்ணும்படிக்கு. பாருங்கள், ரோமருக்கு 6ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது இப்படியாக. ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கு நாங்கள் பாவத்துக்கு மரித்ததை குறித்து 1 வாசிக்கிறேன் என்பது. ஆகையால் என்ன சொல்லுவோம் என்றால், கிருபை பெருகும்படிக்கு பாவம் நிலை நிற்கலாமோ என்று சொல்லக்கூடாது. பாவத்துக்கு மரித்து நாம் இனி அதிலே இந்த நாட்களை பார்க்கிற வழியில வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நான் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினால் கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து எழும்புறது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாய் இந்த நாட்களை ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூட இந்த நாட்களை அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால்
அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இந்த நாட்களை இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் இந்த நாட்களை ஒளிந்து போகும் பொருட்டு நம்முடைய பழைய மனுஷனை இந்த நாட்களை அவரோடு கூட இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? சிலுவையிலே இந்த நாட்களை அறைய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தொடர்ந்து இந்த வார்த்தையை வாசிக்கிற வேளையிலே எங்க வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த 14வது வசனம் வரைக்கும் சொல்லுகிற வேளையிலே அங்கே இந்த நாட்களை இந்த பாவத்துடைய காரியங்களை சொல்லி இந்த நாட்களை அங்கே முடிக்கிறது எப்படி என்றால், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்ப நியாயப்பிரமாணத்திலே இருக்கிறவர்களை பாவம் மேற்கொண்டது என்பதை தான் அங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு உகந்தவர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனா தாவீது ஒரு இடத்துல பாவம் செய்கிறார். என்ன பாவம்? பட்சபாலுடைய காரியத்திலே பார்க்கிற வேளையிலே பாவம் செய்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய கணவனாகி உரியாவை இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? அங்கு கொல்லுகிறதையும் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், 2 காரியம் இருக்கிறது. அவருடைய மனைவியாரை இச்சித்தது மட்டுமல்ல, அந்த கற்பனை படி பார்க்கிற வேளையிலே அது மட்டுமல்ல, 2வதாக கொலையும் இந்த நாட்களை செய்திருப்பாய். என்ன வேதம் சொல்லுகிறது? கொலை செய்யாதிருப்பாயாக, பிறருடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப 2 காரியம் நடந்ததுக்கு பின்பாக ஒரு பெரிய ஒரு பாவமாக நாட்கள் இருக்குது. அதைத்தான் நீங்க சொல்லப்படும். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ளும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் ஒரே ஒரு வார்த்தை இந்த நாட்களிலே ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற பிரகாரம் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே ஆண்டவருடைய ரத்தம் இந்த நாட்களை என்ன செய்கிறதுன்னு சொன்னால், நம்முடைய பாவங்களை கழுவி நீக்கி சுத்திகரித்து அங்கே நம்மை தேவனுக்கு முன்பாக இந்த நாட்களை நிறுத்துகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் கிருபையின் காலமாய் இருக்கிறபடினால் ஆண்டவர் இந்த நாட்களிலே மன்னிக்கிற தேவனா இந்த நாட்களே இருக்கிறார். பேதுருடைய காரியத்தை எடுத்து பாருங்கள். இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்திலே பார்க்கிற வழியிலே பேதுரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார். ஒன்றாயிருந்தவரை ஆண்டவரை குறித்து பேரை குறித்து சொல்றார், இங்க வாப்பா, உன்னை கொண்டுதான் அந்த சபையை கட்ட போறோம், உண்மையிலதான் அந்த சபையை கட்ட போறோம் என்றெல்லாம் சொல்லி எல்லாம் இதன்ற வேளையிலே பாருங்கள். அப்படியாக வெளிப்பாடுகளை கூட இந்த நாட்களை சொன்ன அந்த பேதுரு கடைசியா ஆண்டவர் சொல்றார், இந்த நாட்களை கோழி கூவுறதுக்கு முன்பாக நீ என்னை மறுதளிப்பா என்று சொன்ன பிரகாரம் மறுதளித்து அப்படியே போற. இப்ப பாருங்கள், இந்த சம்பவம் நடக்கிறது. ஆனாலும் அங்கே ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். என்னவென்று சொல்லி சொன்னால், பேதுரு ஆண்டவருடைய காரியத்தை குறித்து அதுக்கு பின்பாக மனம் கசந்து இந்த நாட்களை அழுகிறாருன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மனம் கசந்து அழுகிற வேளையிலே தேவன் அந்த காரியத்தை மன்னிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் யூதாஸ் கரியோத்தோ அப்படி செய்யவில்லை. யூதாஸ் கரியோத்து என்ன செய்து விட்டார்? அந்த நாட்களில் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை, மனம் கசந்தளவில்லை. குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன் என்று சொல்லி தானே ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு போய் தானே இந்த நாட்களை என்ன செய்கிறார்? தானே தொங்கி இந்த நாட்களை தானே தற்கொலை செய்து சாகுறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதான் இந்த 2 காரியத்துக்குள்ள வித்தியாசம். இன்றைக்கு நாங்கள் பாவம் செய்து போட்டு அந்த பாவத்தை நிமித்தம் அந்த நாட்களை நாங்கள் எங்களையே மாய்த்துக் கொள்வோமா இருந்தால், அங்கே இந்த நாட்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்காது. ஆனால் பாவத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்கு ஐயா. அந்த பாவத்துக்கு இந்த நாட்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் மருந்து என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். வேற ஒன்றுமே இல்லை. பழைய ஏற்பாட்டுல மிருகங்களின் ரத்தம், பறவைகளின் ரத்தம் இந்த நாட்கள் எப்படியாக இந்த நாட்கள் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டு பார்க்கிற வழியிலே ஒரே ஒரு காரியம் தான் இந்த நாட்களே என்னவென்று சொல்லி சொன்னால், 1 யோவான் 1:7 தான். வேற அந்த வார்த்தைக்கு முறான வார்த்தை வேதத்திலே இந்த நாட்கள் இல்லை ஐயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாங்க பார்க்கணும். பழைய ஏற்பாடு எடுத்து பாருங்க, மிருகங்களை தான் இதுன்றாங்க. மிருகங்களா மிருகங்களுடைய ரத்தத்திலே அங்கே இந்த நாட்களே பாவம் போனதா ஜனங்களுக்கு இல்ல. அப்ப பாருங்கள், இந்த நாட்களை நியாயப்பிரமாணம் இருந்தது, பிறகு நியாயப்படுத்த பிறகு பாருங்கள் இந்த நாட்களை கற்பனைகள் இந்த நாட்களை கொடுக்கப்பட்டது. ஏன் கற்பனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், இன்னுமா இந்த ஜனங்கள் வேதம் சொல்வது என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாய் போகிறான் பிரகாரம் இந்த நாட்களே ஜனங்கள் இன்னுமா இந்த பாவத்துக்குள்ளே இந்த நாட்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்ப 10 கற்பனை வந்த பிறகு இந்த நாட்களை பாருங்க, ஜனங்கள் பாவத்திலிருந்து திரும்பினாங்களா? இல்ல, முடியாத காரியமாக இந்த நாட்கள் இருந்தது. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெளிவாக திட்டவட்டமா அந்த 10 கமாண்ட்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய எல்லா காரியத்தையும் இந்த நாட்கள நான் அந்த 9 கட்டளைகளை மட்டும் இந்த நாட்களை ஜனங்கள் இந்த நாட்களை அங்கே அவர்கள் இந்த நாட்களை என்ன செய்தார்கள்? அதைத்தான் இந்த நாட்களை அவர்கள் அங்கு நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருந்தது. ஒரு கற்பனை அவர்கள் நிவர்த்தி செய்ய முடியாத நிலைப்பாட்டில் இருந்தது. அதனாலதான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து பாருங்கள், இந்த நாட்களிலே அந்த அதாவது தெய்வ குமாரனாகிய பிதாவோடு ஒரே போரான மகனாக இந்த நாட்களை அவர் வந்து தன்னையே இந்த நாட்களிலே கொடுத்து இந்த ஜனங்கள் சொல்லியே இந்த ஜனங்களோட சரி வரவே மாட்டுது. இவங்களுக்கு செவிடங்காதுல ஊதுற சங்கு மாதிரி இவங்களுக்கு ஒரு காரியம் இந்த நாட்களை இவங்களுக்கு அங்கே சொல்லிய சரி வராது. நானாவது இந்த நாட்களை போய் இந்த காரியத்தை செய்வோம்னு சொல்லி இந்த நாட்களே அவர் இந்த எருசலேமிலே பாருங்கள், பெத்லேமிலே பிறந்த எருசலேமிலே வளர்ந்து யூதேயா, எருசலேம், சமாரியாவிலே போய் அங்கே இந்த நாட்களே ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்னு சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களே காரியங்களை செய்து கொண்டிருந்தார். ஆனா பாருங்கள்,
அதே ஆண்டவரை கூட இந்த நாட்களை அவங்க நம்பாம என்ன செய்து விட்டாங்க, அவர் இந்த நாட்களை கொல்லப்பட வேண்டிய கட்டத்துக்கு இந்த நாட்களை வந்துட்டு சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய காரியம் வந்துட்டு. ஏனென்றால் வேத வார்த்தை நிறைவேற்ற வேண்டும். அப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மரித்து இந்த நாட்களிலே பாருங்கள், அங்கே எழுந்த வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அந்த அவருடைய இரத்தம், அந்த கல்வாரி இரத்தம் ஜனங்களுடைய பாவங்களை கழுவும்படியாக இந்த நாட்களை முற்பட்டு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அப்படியாக வந்ததற்கு பின்பாக மிருகங்களை இந்த நாட்களை பாருங்கள் பலியிட காரியம் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய பாருங்க, அதைத்தான் இன்றைய பாருங்கள் இந்த கொரிந்தியர் சொல்லப்படுது கொம்யூனியன் என்று சொல்லப்படுகிறோம். அந்த கொம்யூனியன் என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், ஒவ்வொரு மாசம் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், ஒரு மாசம் இந்த நாட்களை பார்க்கிற வழியில் அதை நினைவு கூறுகிறார்கள் ஆலயங்கள்ல. ஏனென்றால் அந்த அப்பம் ஆண்டவருடைய சரீரமும் அந்த குடிக்கிற திராட்சரசம் இந்த நாட்களை அவருடைய ரத்தம் என்று சொல்லி இந்த நாட்களை நினைவு கூர்ந்து இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைய நாட்களே பாருங்கள் இந்த நாட்கள், ஏனென்றால் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு தரம் இந்த நாட்களிலே பலியிடப்பட்டார், ஒரு தரம் மரித்தார் இந்த நாட்களே, 10 தரம் அல்ல. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியான ஒரு தரம் அடிக்கப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அப்படியே உயிர்த்தெழுந்தார். மறுபடியும் இந்த நாட்களே நீ வரப்போகிறார் என்பதைத்தான் இந்த சத்தியம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்க. இப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிற காரியம் என்னவென்றால், ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்க இந்த நாட்களிலே நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டபடியினால் கிருபைக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் இதனாலே என்ன, நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் செய்யலாமா கூடாதோ என்று சொல்லி இந்த நாட்களில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், பாவம் செய்யலாமா, அது சொல்லப்படுவது கூடாதே. ஏனென்றால் மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கான நீதிக்கேதுவான கீழ்ப்படுதலுக்கும் அதாவது எதற்கும் கீழ்ப்படியும்படி உங்களை அங்கே அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களே, அதற்கேற்ற கீழ்ப்படுகிற அடிமையா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? நீங்கள் முன்னே பாவத்திற்கு அடிமையா இருந்தும் இப்பொழுது அங்கே உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமா இந்த நாட்களை கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி வேதம் சொல்லிவிட்டு சொல்லுகிறது, பாவத்திலே இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு இந்த நாட்களிலே அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நீதி என்று சொல்லி என்ன காரணம், என்ன நீதிமானாக மாற்றப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு மனுஷனை கழுவி சுத்திகரித்து அவனை ரைச்சஸ் அதாவது நீதிமான்களாக இந்த நாட்களை மாற்றி கொண்டு வருகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவன் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களே நம்ம இந்த நாட்களை நீதிமானாக அந்த நாட்களை மாற்றி இருக்கிற வேளையிலேயே அங்கே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அந்த நாட்களை இருக்கிறது மட்டுமல்ல, அருமையான அன்பு பிள்ளைகளே, அங்கே நாங்கள் இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டது நிமித்தம் நாங்கள் இன்றைக்கு இந்த நாட்களிலே நீதிமான்களாக இந்த நாட்களிலே மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதை குறித்தான் இந்த நாட்களை ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலுக்கும் அங்கே தேவனுடைய வார்த்தைக்கும் நாங்கள் இந்த நாட்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ரோமர்கள் 8ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 8ஆம் அதிகாரத்திலே 1 வாசிக்கிற வேளையிலே, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நமக்கு ஆக்கின தீர்ப்பில்லை. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை. இப்ப பாருங்கள், இப்ப இந்த வசனத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், அதாவது கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பாலிபனா இருந்தாலும் சரி, யுவதியா இருந்தாலும் சரி, மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. அப்படியானால் நீ மாமிசத்திலே நடப்பாயிருந்தா உனக்கு ஆக்கின தீர்ப்பு இருக்கு என்பதுதான் அதனுடைய வார்த்தை. இதை நாங்க பார்க்க வேண்டும். அப்ப ஆவியின்படி நாங்கள் எப்பொழுதும் நடந்து கொண்டிருப்போமா இருந்தால் நமக்கு அந்த ஆக்கின தீர்ப்பு இல்லை. ஏனென்றால் ஆவியானவர் இந்த நாட்களை நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படி பேசிக்கொண்டிருக்கிற ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் நடக்கிற வேளையிலே நாங்கள் பாவத்திலே விழ வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் செய்ய வேண்டும் என்கிற காரியம் இந்த நாட்களில் பாருங்கள். அப்ப கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணங்கள் என்னை பாவ மரணம் என்ப பிரமாணங்களிலிருந்து விடுதலை ஆக்கிட்டது என்று சொல்லி பவுலடிகள் இந்த நாட்களை சொல்லுவார். அது எப்படி எனில், மாம்சத்திலே பலவீனமா இருந்த நியாய பிரமாணம் பாருங்கள் எங்க வருகிறது, இப்ப நியாய பிரமாணத்துக்கு வருகிறது. அப்ப மாமிசத்திலே எப்படி இருந்ததா, பலவீனமா இருந்தா, வீக்னஸா இருந்தா, மறுமன கத்துடைய. அப்ப நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை அங்கே
தேவனே இந்த நாட்களை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினுக்குள்ளாக தீர்த்தார். இப்ப பாருங்க, இந்த வசனத்தை வாசி பாருங்க. இந்த மாமிசத்திலே பலவீனப்பட்டிருந்த வேளையில கூட ஒரு செய்யக்கூடாத காரியத்தை, அதாவது சில இந்த காரியம் என்ன எப்படி சொல்லப்படுது, இந்த காரியம் முடியாதப்பா, இந்த காரியம் செய்ய முடியாது, இட்ஸ் நாட் இம்பாசிபிள், அதாவது முடியாது. ஆனாலும் இங்க பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்கள் அந்த காரியம் முடியும். எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்க வேதம் சொல்லுகிறது தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக, பாவ மாம்சத்தின் சாயலாக அப்படி என்று பார்க்கிற வழியில மாம்சத்திலே இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பாவத்திலே இருக்கிறான் என்பதை தான் இன்றைக்கு சொல்லப்படுது. என்னையா குமாரன் என்று சொல்லப்படுகிறது இங்கே. அப்படி என்று சொன்னால் ஏன் இந்த பாவ மாம்சம் என்று சொல்லி அந்த வார்த்தை வர வேண்டும், அதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். இப்ப பாவ மாம்சத்தின் சாயல், ஷெடோ, அதாவது பிளாஷ், அதாவது மாம்சத்தினுடைய சாயல். அப்ப பாருங்கள், அந்த சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் பாருங்கள், ரெண்டு காரியம். பாவ மாமிசத்தின் சாயலாக இருக்கிறார், அதே வேளையிலே பாவத்தை போக்கும் பலியாகவும் அவரை மாமிசத்திலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்தை ஆக்கினுக்குள்ளாக தீர்த்தார்னு சொல்லி இந்த நாட்களை பார்ப்போம். மாமிசத்திலே தான் ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் அந்த மாமிசத்தில வந்தால் தான் இந்த நாட்களிலே மனுஷனுடைய மாமிசத்தினுடைய பாவங்கள் இந்த நாட்களிலே பலியிடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே இந்த நாட்களில் இந்த பூமியிலே வந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவர் மாம்சத்திலே வராமல் இருந்தார் சொல்லி சொன்னால் என்னுடைய பாவங்களோ உங்களுடைய பாவங்களோ இன்றைக்கு மன்னிக்கப்பட்டிருக்காது, அந்த பலி இந்த நாட்களை தீர்க்கப்பட்டிருக்காது. பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இந்த எப்படி சொன்னா மாம்சத்திலே பாவத்தை என்ன செய்தாராம், ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, அப்ப அந்த சரீரத்தை அவர் சிலுவையில் அடித்து ஆக்கினப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அவருடைய முதுகு உழுத நிலத்தை போல் இந்த நாட்கள் இருந்த 39 அடிகள். பாருங்கள், அதே வழியிலே அதாவது முள்முடி சிராசிலே விழாவிலே ஈட்டியாலே குற்றப்பட்டார். அது மட்டுமல்ல, அவருடைய கைகளிலே ஆணிகள், கால்களிலே ஆணிகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி அநேக காயங்கள் இந்த நாட்கள். இந்த காயங்கள் எதை குறிக்கிறோம்னு சொன்னால் ஆண்டவர் பட்ட அந்த ஆக்னியை தான் இந்த நாட்களை குறிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்திலே நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அந்த நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட காரியம் இன்றைக்கு நாங்கள் அதை இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த நியாயப்பிரமாணத்துடைய காரியத்தை நாங்கள் பின்பற்றாதபடி ஆண்டோடைய ரத்தம் இந்த நாட்கள் என்ன செய்திருந்தா எல்லாவற்றையும் மேற்கொண்டு விட்டது. அந்த நீதி அங்கு நிறைவேற்றப்பட்டு விட்டது. அப்படியான இந்த நாட்களை நமக்கு நியாயப்பிரமாணத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கும் 10 கற்பனைகளுக்கு சம்பந்தமே இல்லை. அருமையான கதை, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய காரியங்கள் வித்தியாசம், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஆண்டவருக்கு பிறகு இந்த நாட்கள் ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிற நமக்கு இந்த நாட்களை வித்தியாசமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றியும் மாமிசத்தின்படி இந்த நாட்களை நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களே சிந்திக்கிறார்கள். உண்மையிலே அதுக்கு சரியான காரியம். இன்றைக்கு மாமிசத்துல அன்றைக்கு நான் நினைச்சேன்னு சொல்லிச்சேன்னா நான் இந்த நாட்கள் என்ன செய்வேன், மாமிசத்துக்குரிய காரியத்தான் நிற்பேன். அவனை அமர்த்தி போட்டு நான் அங்க என்ன செய்ய வேண்டும், நான் மேல வர வேண்டும் சொல்லி இன்றைக்கு நான் நினைப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இவனை தள்ளி விட்டு நான் முன்னுக்கு வர வேண்டும். பிசினஸ் விஷயத்துல இந்த நாட்களை இவரை கீழே தள்ளி போட்டு இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், நான் இந்த நாட்களை ஓவர்டேக் பண்ணி விட்டுருவோம் சொல்லி இந்த நாட்களை, இது மாமிசத்தினுடைய கிரியை. அதைத்தான் இங்க சொல்லப்படுது. அப்ப அன்றையும் மாமிசத்தின்படி நடக்கிறவன் மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவன் ஆவிக்குரியவர்களை சிந்தி. அப்ப ஆவிக்குரிய மனுஷன் என்னதை சிந்திப்பான் சொல்லி சொன்னால் அவன் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியத்தை மட்டும்தான் இந்த நாட்களை சிந்தித்துக் கொண்டே இருப்பானுடைய உலகத்தில் நடக்கிற காரியத்தை குறித்து அவனுக்கு அங்க எந்த விதமான இதுவும் இருக்காது. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு பரலோகத்துல உள்ள பரலோகராஜ்யத்துக்குரிய காரியம் தேவன் அதாவது ஆவியின்படி நடக்கிற மனுஷன் உண்மையிலே நான் சொல்றேன், இன்றைக்கு ஆவியிலே நடக்கிறவன் அநேகர் இந்த நாட்களை சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். அவனுக்கு அந்த பண ஆசை இருக்காது, பொருள் ஆசை இருக்காது, காரியங்கள் இருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் நான் சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னால் அப்படியாக வாழுகிற மனுஷன் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தான் அறிந்து இந்த நாட்களில் நடக்கிறார். நான் ஏன் சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களை ஆவிக்குரியோடு சொல்லுகிறார்கள், ஆம்பளை சொல்லுகிறார்கள், பொம்பளையா இருந்தாலும் பொம்பளை சொல்லுவார்கள். பார்க்கிற வழியில பாருங்கள், கழுத்துல பார்த்தா அந்த நகை 20 பவுன் 30 பவுன்ல கழுத்துல நகை கிடக்கும். இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நகை போட வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களை நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அளவுக்கு மீறின காரியங்கள், டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக பாருங்கள் இந்த நாட்களே. இவ பாருங்கள், முக்கியமான காரியம் இந்த நாட்களை பாருங்கள். இதிலே நான் இந்த காரியத்திலே இந்த பெந்தேகோஸ்திலே உள்ள அதாவது இருக்கிற பெண்களை இந்த நாட்களை மிச்சக்கூடியதா இருக்கு. அவர்கள் காதலியோ கழுத்திலேயோ ஒன்றுமே இந்த நாட்களை போட மாட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா இன்றைய காலகட்டத்திலே இந்த 20-21ஆம் நூற்றாண்டிலே ஆவிக்குரியவன் சொல்லுகிற வழியிலே அங்கே
அங்கே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டு போதகர்களோ அல்லது எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களே அவர்கள் ஐஸ்வர்யத்தாலே இந்த நாட்கள் நிறைந்திருக்கிறேன். ஏன்னா கத்தர் தருகிறார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லுவார். கத்தர் சொன்னவரா? கத்தர் சொன்னவரா? 10 பவுன்ல சங்கிலி போடு, 20 பவுன்ல கையில மோதிரம் போடு, 5 விரலுக்கும் மோதிரத்தை போட்டு நிற்கிறாங்க அருமையான கத்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இதெல்லாம் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இது எல்லாம் இந்த நாட்கள் இந்த ஆவிக்குரிய காரியத்துக்கு ஒரு இடைஞ்சலாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தருடைய. ஏனென்றால் ஒரு மனுஷன் இந்த நாட்கள்ல தேவனோடு நடக்க வேண்டிய மனுஷனா இருந்தால் இந்த நாட்கள்ல அவனுக்கு உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் கூட இருக்க வேண்டுமே ஒழிய உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்ல. ஆபிரகாமுக்கு இந்த நாட்களை மெல்கிதேயு சொல்லுகிறார், இந்த நாட்கள் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள்னால் தேவன் ஆசீர்வதிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படின்னா அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இந்த நாட்களே இருக்குமா இருந்தால் இந்த நாட்களே கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் தேவனாலே முத்தரிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். இன்றைய பாருங்கள், இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் சொல்லி இந்த நாட்களில் ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைக்கிறாங்க. இன்னைக்கு இன்னொரு சம்பவம் என்னன்னு சொல்லி சொன்னால், தகப்பனா அந்த நாட்களை போதகரா இருந்தால் மகனை கொண்டு வந்து நாட்கள் என்ன செய்வார்? சேர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டரா போட்டுருவார். ஏனென்றா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாட்கள் இப்படியே இருந்து நான் இருந்த மாதிரியே இப்படி இருந்து காரியத்தை செய்து கொண்டு போகலாம்னு சொல்லி. அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதத்தின் படி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இவைகள் எல்லாம் இந்த நாட்களை தவறான காரியங்கள் என்பதை இன்றைக்கு நான் வளர்ந்திருக்க வேண்டும். அன்னைக்குள்ள ஒரு முறை இந்த நாட்களை ஒரு ஊழியர் இந்த நாட்களை சொல்லியிருந்தார். அவர் தகப்பனார் ஊழியக்காரர் போதகர். பாருங்கள், மகனை கூப்பிட்டு இந்த நாட்களே அவரை போதரா வரும்னா அவருக்கு விருப்பமே இல்லை. அவர் சொன்னார், இந்த நாட்கள் எனக்கு விருப்பமே இல்லை, இவர் வந்து இப்படியாக காரியம், ஏன்னா நான் வேற பிசினஸ் காரியங்களை நான் இதை போக போறேன் சொல்லி யாரும் எனக்கு கர்த்தருடைய. அப்ப அதை நாங்கள் முதல்ல அறிந்திருக்க வேண்டும். என்ன காரியம், என்ன எப்படிப்பட்ட நிலைமை என்பதை அறிந்திருக்க வேண்டும். அது பாருங்கள், அப்படியான காரியத்தை நாங்கள் செய்கிறது சரியான தவறான காரியங்கள். அப்ப பாருங்கள், இன்றைக்கு ஏன்னு சொன்னா பாருங்கள், இந்த சபைகள்ல பாருங்கள், இப்ப நம்முடைய தேசமா இருந்தாலும் இந்தியா தேசமா இருந்தாலும் பாருங்கள், இந்த இடங்களே பார்க்கிற வழியிலிருந்து ஏழை மக்கள் இருக்கிற இடங்களை பாருங்கள், அந்த சபைகள் ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் பாருங்கள், அந்த சபைக்கு வருகிற அந்த ஜனங்கள் ஏழ்மையாகவும் அதாவது ஒரு சிம்பிளான உடைப்பையும் போட்டுக்கொண்டு வருவாங்க. ஆனா இவங்களை பார்க்கிற வேளையிலே மேடைகள்ல இருந்து பிரசங்கம் பண்றவர்கள் கையில வைர மோதிரங்களும் அந்த மோதிரங்களும் அந்த கை செயின்களும் அந்த காரியங்களும் இந்த நாட்களை அவர்கள் போட்டுக்கொண்டே இந்த நாட்களை இருப்பார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், யார் ஆண்டவரிடத்துல வாராங்க? திக்கற்றவர்கள், விதவைகள் இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அது மட்டுமல்ல, இந்த நாட்களை பாருங்கள், அதாவது நாட்கள் தங்களிடத்திலே ஒன்றுமில்லாத ஜனங்கள் தான் தேவனிடத்திலே வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை பெற்றுச் செல்கிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், அதனாலே நாங்கள் ஊழியம் செய்கிறது எப்படியாக செய்ய வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச வேண்டுமா இருந்தால் நாங்கள் எந்த நிலையிலிருந்து இந்த வார்த்தைகளை பேசுகிறோம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க முடியும். அப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள், அப்ப மாமிசத்தின் சிந்தை மரணமும் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானவுமா இருக்கிறது. எப்படி என்றால், மாமிச சிந்தை தேவனுக்கு அங்கே எப்படியாக இருக்கிறதாம்? விரோதமான பகையும், அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இந்த நாட்களை இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. பிளாஷ் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது கீழ்ப்படியாமல் இருக்கிறது மட்டுமல்ல, கீழ்ப்படிய கூடாதபடி இந்த நாட்களை இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அப்ப மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். எதனால் அறிந்திருக்க வேண்டும்? மாமிசமும் ஆவிக்குரிய காரியத்தை பார்க்கவில்லை. அப்ப தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மாம்சத்தில் நடக்கிறவன் அவருடையவன் அல்ல. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் ஆவியின்படி நடக்கிறோமா, மாமிசத்தின்படி நடக்கிறோமா, தீர்மானிக்க வேண்டியது நாங்கள் தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், மேலும் கிறிஸ்து உங்களிலிருந்து, அதாவது உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும் என்பதை இங்கே சொல்லப்படுகிறது. சரீரம் அப்படியாக இருக்கும், மரித்த சரீரமாக இந்த நாட்களை இருக்கும் ஒழிய மற்றும்படி இந்த நாட்களை ஆவி எப்படி இருக்குமா, ஜீவன் உள்ளதா இந்த நாட்களை இருக்குமாம் என்று சொல்லி சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அன்றியும் வேதம் சொல்லுகிறது பாருங்க, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் குறி சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை இந்த நாட்களை உயிர்ப்பிப்பார். அப்ப இந்த மரித்த சரீரத்தையும் தேவன் என்ன செய்வார்?
உயிர்ப்பிப்பார். லாசருடைய சரீரத்தை எப்படியா உயிர்ப்பித்தாரோ, மரித்த சரீரத்தை, அருமையான அன்பு பிள்ளைகளே, அதே விதமாக தேவன் இந்த நாட்களை உயிர்ப்பிப்பார் ஐயா. எந்த நேரத்திலே? கடைசி நேரத்தில் உயிர்ப்பிப்பார். லாசரு பாருங்கள், மரித்து கல்லறையில வைக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அந்த இடத்துல வந்து கேட்கிறார், லாசரு அவருடைய நண்பன் இந்த நாட்களை, லாசரு எங்க வச்சிங்கன்னு சொல்லுகிற வேளையில இந்த நாட்களை என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால் அங்கே சொல்லுகிறார். ஆனால் இங்க பார்த்தால் மரியாள் மாத்தாளவை நிக்கிறோம் எல்லாரும் சொல்லினோம், 4 நாளா போச்சு நாருமே என்று சொல்லிடும். ஆனா ஆண்டவர் சொல்ல, அதில் அப்படி இல்லை, நான் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லப்படுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, ஆவியினாலே, என்னத்தினாலே? ஆவி, ஆண்டவருடைய ஆவியினாலே இந்த நாட்களை என்ன செய்யுமாம்? சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இதுதான் கடைசி நாட்களிலே அந்த உயிர்த்தெழுதலை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கடைசி நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரித்தவர்கள் உயிர்த்திருப்பார்கள். அது மட்டுமல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள் இன்றைக்கு மரித்தவர்கள் பாருங்கள், இப்போ 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முந்தி மரிச்சவன்னு சொன்னா அவனுடைய எலும்பு கூட ஒன்றுமே இருக்காது. எல்லாம் எங்க போயிடும்? உக்கி போயிடும். அந்த மனுஷனை, ஒரு மனுஷன் சில இங்கத்த என்ன சொல்றது, ஃப்ரீட் ஆஃப் செமிட்டரியில பார்க்கிற வேளையிலே அவர்கள் அந்த ஒரு அதுல ஆட்கள் கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. என்னன்னு சொல்லிச்சுன்னா, தங்களுடைய குடும்பத்தை மட்டும் தாக்குறதுக்கு இடத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு சாக அப்படியே தாட்டு கொண்டு அந்த இதுக்குள்ளே போய்கொண்டே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான பாருங்கள். அப்ப கடைசியா பார்த்தா எலும்பு ஒன்றுமே இருக்காது. அப்ப எலும்பு ஒன்றும் இருக்கா வேளையிலே எப்படியாக அந்த காரியம் நடக்கும்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே, தேவன் இந்த நாட்களிலே, ஆவியான தேவன் இந்த நாட்களிலே சரீரங்களை உயிர்ப்பார். அதுதான் இசைக்கால சொல்லப்படுது, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுமா என்று கேட்ட வேளையிலே அவர் சொல்ல, கத்தரே நீங்க அறிவீங்க ஐயா என்று சொல்லுகிற வேளையிலே அவர் சொன்னா, நீ இந்த எலும்புகளை பார்த்து பேசப்பா. அப்படியே பேசுகிற வேளையிலே அப்படியே அதெல்லாம் அப்படியே உயிர் பெற்றதாம் என்று சொல்லி நரம்போல் உருவாகினதாம், சதைகள் உண்டாகினதாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலூன்றி நின்றது மட்டுமல்ல, ஒரு பெரிய திரளான சேனையாய் நின்றதாம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவருடைய வருவா இருந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எல்லா அதாவது அங்கே பார்க்கிற வழியில் எல்லா அதாவது எல்லா சவ காம்பராங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே மரிச்சவர்கள் அங்கே எழுந்திருக்கிற வேளையில பாருங்கள், பெரிய ஒரு சேனையா இந்த நாட்களில் மத்திய ஆயத்துல போய் நிப்பின மருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இதுதான் ஆண்டோடைய காரியம் பாருங்கள். அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆகையால் சகோதரரே மாமிசத்தில் பிழைக்கும்படிக்கு நான் மாமிசத்தில் கடனாளி அல்ல. மாமிசத்தினுடைய பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப ஆவியினாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சரீரத்தினுடைய இச்சைகள், சரீரத்தினுடைய செயல்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லி சொன்னால் அங்கே இந்த நாட்களை அழிக்க வேண்டும். அப்ப பாருங்கள், மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும். முதலாவது இச்சிக்குதா, அழியுங்கப்பா. கண் பாக்குது இந்த நாட்கள், ஐயோ அவன் நல்ல கார் வச்சுக்கிறான், அவன் நல்ல பாருங்க, நல்ல சாரி கட்டி இருக்கிறாங்க, நல்ல கழுத்துல நல்ல காரியங்கள் போட்டிருக்கிறாங்க, அழகான வீடு வச்சுக்கிறாங்க. ஆண்டவர் உனக்கு நல்ல வீடு தந்திருக்கிறாங்க, பேருந்து பக்கத்து வீட்டை பார்த்து ஆசைப்படுறேன். அவன் 2 அடுக்குல கட்டிக்கலாம், கொஞ்சம் ஒயிட் போஸ்ட் கொடுத்துருந்தா இந்த வீடு அங்க என்னப்பா, இந்த வீடு எங்கட வீட்டை விட நல்ல வடிவா இருக்கு, என்ன பார்க்கணுதுன்னு நீ 3 நேரம் ஒயிட் போஸ்ட் கலரை மாத்தி ஆடி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இதெல்லாம் பாருங்க இச்சான காரியங்கள், என்னதான் காரியங்கள் இருந்தாலும் பாருங்கள் இந்த நாட்களே. அப்ப இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது நாட்களே, இப்படிப்பட்ட செய்களை நாங்கள் அழித்தால் தான் இன்றைக்கு நாங்கள் பிழைக்கக்கூடியவர்களுக்கு. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடாத்தப்படுகிறார்களோ, glory to God, அருமையான வார்த்தை, எனக்கு பிடித்த வார்த்தை. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடாத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய எப்படியாக இருக்கிறார்களாம்? புத்திரராக இருக்கிறார்களாம். அப்ப இன்றைக்கு நாங்கள் ஆவியினாலே நடாத்தப்பட வேண்டும். பாருங்கள், இந்த ரட்சிப்பை நாங்கள் பரிபூர்ணப்படுத்த வேண்டுமா இருந்தால், அந்த ரட்சிப்புக்கான தேவ வார்த்தையை நாங்கள் இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், நாங்கள் walk with spirit, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாங்கள் ஆவியானவரோடு நடக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆவியானவரால் இந்த நாட்களை நாங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த நாட்களை அங்கே வேதம் இந்த நாட்கள் அப்படியாக நடக்கிற வேளையிலே அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் இன்றைக்கு தேவனுடைய புத்திரலா இந்த நாட்கள் இருக்கிறார்கள். நான் ரட்சிக்கப்பட்டேன் ஐயா, ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டேன், அது நல்லது. என்னன்னு சொல்லி சொன்னா அது கட்டாயம் தேவையான காரியம். ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், அது நல்லது, தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் இந்த நாட்கள் உடனே இந்த நாட்களை நாங்கள் தேவனுடைய புத்திராக வர முடியாது. புத்திராக ஆக்கப்பட்டு கொண்டு வருகிறோம், துவங்குகிறோம் ஒழிய, ஆனா அந்த 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 உள்ளுக்குள்ளே இந்த நாட்களை வரவில்லை. ஆனால் எப்பொழுது நாங்கள் இந்த ஆவியானவரால் இந்த நாட்களை நடாத்தப்படுகிறோமோ அப்பொழுதுதான் இந்த தேவனுடைய புத்திரர் என்ற பெயரை இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இனிஷியல், அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட்
மகன் மகள் என்று சொல்லப்படுகிற காரியம். அப்ப ஆவியானவராலே நடத்தப்படுகிற வேளையிலே அதாவது ஆவியானவரோடு நாங்கள் ஆவியானவராலே நடத்தப்படுகிற வேளையிலே தான் ஆண்டோடைய புத்திரர் என்று சொல்லி அங்கு ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களை பெற்றுக் கொள்கிறார். அந்தபடியே திரும்பவும் இந்த நாட்களை பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இந்த நாட்களை பெற்றிருக்கிறீர்கள். அப்ப இங்க சொல்லப்படுகிறது ஆவியாலே நடத்தப்படுகிற வேளையிலே தான் புத்திர சுவாவம் என்று சொல்லுகிற அந்த உரிமை இந்த நாட்களை நமக்கு கிடைக்கிறது. இவர் என்னுடைய மகன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில போய் ஞானஸ்தானம் எடுக்கிற அதாவது யோவான் ஸ்நானன் மூலமா ஞானஸ்தானம் எடுக்கிற வேளையிலே இவர் எடுத்து அப்படியே தண்ணிக்க முங்கி அப்படியே எழுந்து வெளியார வருகிற வேளையிலே வானத்தின் சத்தம், இவர் என்னுடைய நேச குமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன். ஏன் அந்த சத்தம் சொன்னது? பிதாவாகிய தேவர் அந்த வானத்திலிருந்து பேசினார். முதலாவது நாங்க பார்க்க வேண்டும். சும்மா ஒரு போமுலா அடிக்க அவர் பேசவில்லை. ஏனென்றால் அந்த நீதியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஐயா. இங்க வேதம் சொல்லுறது ஞானஸ்நானம் தான் ஆண்டவரே சொல்லுகிறார் யோவான் ஸ்நானத்துல, இது தேவனுடைய நீதி, இந்த நீதியை நிறைவேற்றுறதுக்கு இப்ப விடப்பா வேறு ஒன்றும் இல்லை. அப்ப இது என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் பிதாவினுடைய அந்த தீர்மானங்கள் திட்டங்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். பரிசுத்த பிதாவினுடைய ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிற, ஒருவரும் கன்றாதவர் ஒருவரும் காணக்கூடாதவரும் இருக்கிற வெள்ளை சிங்காசனத்திலே வீட்டிருக்கிற பிதாவினுடைய திட்டம், பிதாவுடைய சித்தம் நிறைவேறும் என்ற ஒரு சின்ன காரியத்தை கூட விடக்கூடாது. அப்ப அதனால பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள் நிறைவேற்றுகிறார். என்னத்தை நிறைவேற்றுகிறார்? நீதி நிறைவேற்றணும்னு ஆண்டவர் பேசுறார். ஐயா, இவர் என்னுடைய நேசகுமார்வேல் பிரியமா இருக்கிறேன். சரி, இந்த காரியம் முடிச்சு கெச்சமன தோட்டத்துக்கு வந்துட்ட கடைசி இரவு பாருங்க, அதுல இருந்து அழுகிறார். பிதாவே, என்னென்றால் அது ஒரு காரியம் நடக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அந்த கல்வாரியில நடக்க போகிற காரியத்தை இந்த நாட்களிலே தெளிவாக ஆண்டோட சிந்தனையில வருகிறது. கோர சிலுவையை சுமந்து கொண்டு போறது, அதாவது கசை அடிகள், இனி அந்த ஆணிகளா கலப்பா, அது எல்லாவற்றையும் பார்க்கிற வழியில் அவருக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு தருமையான கத்தோட. ஏன்னா அவர் மாம்சம் தானே. இப்ப பாருங்கள், அந்த இடத்திலே பார்க்கிற வழி, அந்த இடத்திலே பாருங்கள் எந்த விதமான காரியம் நிசப்தம். பிதா கூட அந்த இடத்திலே பேசவில்லை. சொல்லுகிறார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். எப்படி என்று சொன்னால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம். யோவில் உம்முடைய சித்தம் அங்க நிறைவேறட்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அவர் ஜெபம் பண்ணுகிறார். பாருங்கள், அந்த ஜெபம் பண்ணி முடிஞ்ச பிறகு இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது தேவதூதர்கள் வந்து அவரை ஆற்றாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் வேர்வை ரத்தமாக சிந்தினதாம் சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த ஆக்னி, அந்த நெருக்கத்திலே அவருடைய நரம்பு வடித்து இந்த நாட்களிலே அந்த வேர்வை ரத்த துளியாக அந்த நாட்களை அந்த இடத்திலே கெச்சமனை தோட்டத்திலே சிந்தினது. அதுக்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள் சமாதானம், ஆண்டோடைய சமாதானம் அந்த நாட்களை ஏன்னு சொல்லி சொன்னால் சொன்ன அந்த வார்த்தையை பிதாவானவர் கனம் பண்ணுகிறார். என்னுடைய நேசகுமார் என்று சொன்னவர், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என்னுடைய சித்தத்தின் படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படி சொல்லுகிற வேளையிலே உடனே ஆண்டவர், இவர் என்னுடைய மகன் இந்த நாட்களிலே, அதனாலே தன்னுடைய சித்தம் இல்லாம என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே உறுதிமொழி கொடுக்கிறது மட்டுமல்ல, தூதர்களை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டு கொண்டு போகிறார். ஆனால் நெருக்கம் தான், துன்பம் தான். அருமையான கர்த்தர் பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே தேவனுடைய அந்த வல்லமை, தேவனுடைய அந்த மகிமை, தேவனுடைய காரியம் அவரே இந்த நாட்களில் அந்த இடத்திலே தொட்ட வழியிலே தான் பாருங்கள். அதற்கு முன்பாக எல்லாம் ஒரு நிசப்தமாக இந்த நாட்களில் இருந்தது. ஒன்றுமே, எல்லாம் இருள் சூழ்ந்த விதமாக இந்த நாட்களில், எல்லாம் இருளாக இந்த நாட்களில் சூழ்ந்திருந்தது. ஆனால் அதற்கு பின்பாகத்தான் தேவன் இந்த நாட்களில் எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய பலத்தை இந்த நாட்களில் தேவன் அவருடைய சரத்தில் இந்த நாட்களை கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை. அதனாலேதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே இந்த நாட்களே நம்முடைய ஆவியுடனேயே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் அதாவது பிள்ளைகளானால் சுதந்திரமாயும் தேவனுடைய சுதந்திராயும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாயும் இந்த நாட்களே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கும் அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியே ஆகும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்க 2 காரியங்கள் சொல்லப்படுவது. அதாவது எப்படி சொன்னா, இந்த வார்த்தையில பார்க்கிற வேளையிலே அவருடைய பிதாவுடைய சுதந்திரம், கிறிஸ்துடைய சுதந்திரம், இப்படியாக நாங்கள் வருகிறவர்களால் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரோடு கூட நாங்கள் அந்த பாடுகளை பட்டால் தான் அந்த மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள இந்த நாட்களை கடந்து செல்ல முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டு கர்த்தருடைய காரியம் செய்வாங்க. பாடு உபத்திரவம் பண்ணோன்னு விட்டு வரகிடுவாங்க. ஆண்டவரும் பண்ணா ஒண்ணும் பண்ணாமையா.
செய்த மாதிரியே வேலையை செய்தோன்னு நிம்மதியா அந்த நாட்கள் இருந்துருவோம் கத்தலுவலே. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடு இல்லை என்று சொல்லி சொன்னால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. பாடு இல்லை என்று சொல்லி சொன்னால் பரலோகம் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அருமை நல்லது ஆண்டவர் கத்துடைய பிள்ளைகள். பாடுகள் மத்தியிலே, இவர்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே இன்றைக்கு அங்கே ஆண்டவருடைய காரியத்தை இந்த நாட்களை செய்கிறார்களோ, அது மட்டுமல்ல இந்த நாட்களே ஆண்டவரோடு இந்த நாட்களை இடப்படுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே தான் இந்த நாட்களிலே தேவன் அற்புதங்களை இந்த நாட்களை செய்கிறது மட்டுமல்ல, அவர்கள் அங்கே கிறிஸ்துவுக்கு உடன் ஊழியக்காரர், அதாவது கிறிஸ்துடைய பிள்ளையாக இந்த நாட்களை இருக்கிறதே அங்கே வேதத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் இந்த வேத பகுதி இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே தெளிவாக இந்த இடத்திலே இன்னைக்கு சொல்லப்படுகிறது. 1-17 வரைக்கும் இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே அங்கே எப்படியாக ஆவியிலே நடக்க வேண்டும், மாமிசத்திலே இருந்த நாட்களை விடுதலை பெற்று ஆவியில் நடக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் சற்று இந்த நாட்களை சிந்தித்து பார்ப்போம். ஆவியானவரால் நாங்கள் நடாத்தப்படுகிறோமா அல்லது மாமிசத்தினால் இன்றைக்கு நடாத்தப்படுகிறோமா? ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க தெளிவாக அந்த நாட்களை வாசித்து பாருங்க. அந்த அதிகாரத்திலே இந்த நாட்களிலே ஆவிக்கும் மாமிசத்துக்கும் உரிய போராட்டங்களை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுது. பூமியிலே வாழுகிற நாட்களிலே ஆவிக்கும் மாமிசத்துக்கும் ஒவ்வொரு செகண்டும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். ஆவி சொல்லும் இந்த நாட்களை இப்படி செய்யாதுன்னு சொல்லி, ஆனா மாமிசம் சொல்லும் இப்படி செய்யன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன்னா இது எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்ன பாருங்கள், இருதயம் தான் இந்த நாட்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும் என்று சொன்ன பிரகாரம் இருதயம் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே என்னத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கும் என்றால் மாமிசத்தினுடைய கிரியைகளைத்தான் இந்த நாட்கள் என்ன செய்து கொண்டிருக்கும், அந்த மைண்டுக்கு அனுப்பி கொண்டே இந்த நாட்களே இருக்கும். ஆனால் அங்கே ஆவியானவருடைய கிரியைகள் இந்த நாட்களே நமக்குள்ளே கூட இருக்குமா இருந்தால், அந்த பகுதி அந்த பெர்சன்டேஜ் கூடமா இருக்குமா இருந்தால் ஆவியானவரால் இந்த நாட்களை நடத்தப்பட்டு கொண்டு வருவோம். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாமிசத்தின்படி நாங்கள் நடந்து கொண்டிருப்போமா இருந்தால் நம்முடைய பேச்சு, நம்முடைய காரியங்கள், நம்முடைய செயற்பாடு எல்லாம் இந்த நாட்களிலே மாமிசத்திலே இந்த நாட்களை தொடர்ந்து நடந்து கொண்டே இந்த நாட்களை இருக்கும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான வேத வார்த்தைகள் என்ற தலைப்பில் இந்த நாட்களை இன்றைய நாட்களை நாங்கள் இந்த பார்த்த இந்த நாட்களை இந்த 3வது பகுதியில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே நாங்கள் மாம்சத்திலே நடவாதபடி ஆவியிலே இந்த நாட்களை நடக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கணும். அதை குறித்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 1-17 வரையும் இந்த நாட்கள் நாங்கள் வாசித்தோம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்களா, அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கவும், நாம் இந்த நாட்களே அங்கே தேவனிடத்தில் அழைப்பு பெறவும், அங்கே 3வதாக பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட இந்த நாட்களே அழைப்பை இந்த நாட்களே நிரப்பவும் இந்த நாட்களை பாருங்கள், நிலையை இந்த நாட்களை காத்துக்கொள்ளவும் கட்டளையை நாங்கள் இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளும் ஆண்டவரே இந்த வார்த்தையை பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஐயா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. தேவரே, பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் ஐயா கர்த்தாவே. சங்கமணியத்திற்காக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த கிழமை பூராக அவர்களோடும் நீர் கூட நடத்தி வந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்தும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த அபிஷேக விழா அந்த காரியங்கள் உங்களுடைய கரந்தானே கூட நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமீன் ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சனி ஞாயிற்றுக்கிழமைகளை திரும்பமாக சந்திப்போம். அதுவரை தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே வாக்குத்தத்த தியானத்தோடாகவும் சந்திப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே இந்த தியானத்தை கூட கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். திரும்பமாக சனி ஞாயிறிலே சந்திப்போம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். God bless you. ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். சனிக்கிழமை சந்திப்போம் ஐயா. ஆமீன் ஆமீன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களிடம் ஊழியர் சுசேரேட்பின் வானவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து வேத பாட நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வந்து விதைத்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்கள்.
நாங்கள் அடுத்து வேலைக்காக கடந்து